ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்னுடைய பேசிக்ஸான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது 18th சென்ச்சுரிஸ்ல ஜாப்பனீஸ் அவங்க ட்ரேட்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்கின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதில் பத்தி கேண்டில் ஸ்டிக்ஸ் எக்கனாசி ஏரியா சார்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆனால் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங்ல பயன்படுத்துறோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னுடைய பேசிக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு பிரைஸினுடைய ஓப்பனை விட ஒரு ஓப்பனாக ஒரு ப்ரைஸை விட அதிகமாக க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்றோம். ஸோ ஓப்பன் ப்ரைஸை விட ப்ரைஸ் வந்து குறைவாக க்ளோஸ் ஆச்சுன்னா அதை வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ இந்த படத்துல பாருங்க, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான சார்ட்ஸ். இது வந்து ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ நீங்க ஒரு பிகினிங் ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்க இது கொஞ்சம் இந்த பேசிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லா கரெக்டா இருக்கும். ஸோ ப்ரைஸ் இதுதான் வந்து இங்க பாருங்க, ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல ஹை டச் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கேண்டிலோட பாடின்னு சொல்றாங்க. இது வந்து விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ, இது ஹை. ஸோ இப்படிதான் நம்ம கேண்டில் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, கீழே போயிருக்கு, திரும்ப மேலே வந்திருக்கு, திரும்ப இந்த அளவுக்கு இந்த ஹைட்டை டச் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாடி ஆஃப் த கேண்டில் சொல்லுவாங்க. இது வந்து விக்கு, இது வந்து லோ ஹை. சரி, அதே மாதிரி தான் வந்து பேரிஷ் கேண்டில்லையும் ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, திரும்ப இந்த அளவுக்கு ஹை போயிருக்கு, திரும்ப இந்த இடத்துல ரீச் பண்ணிட்டு திரும்ப இந்த இடம் படுத்து இங்க அடுத்து இங்க வந்து இந்த இடத்துல லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஹை லோ. ஸோ இதுதான் பாடி. இது வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹை அண்ட் அப்பர் ஷேடோ, லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு 210 ரூபாயில இருக்கிற 220 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 210 ரூபா குறையுது, திரும்ப 230, திரும்ப 255 போயிட்டு திரும்ப 230ல ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ இப்போ நம்ம சொன்ன இந்த ரேட் படி ப்ரைஸ் ஆக்ஷன்ல அது எப்படி ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சார்ட்ல ரிப்ரசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 210 விட 220லேருந்து 230 க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இது வந்து ஒரு கிரீன் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் வந்து சார்ட்ஸை ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ்க்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுல கேண்டில் ஸ்டிக்ஸ்ல சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டோஜி அப்படின்றது ஒரு வந்து இன்டிசிசிவ் கேண்டில். அதாவது இப்போ நீங்க எந்த ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸும் அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸும் ஒரே இடத்துல முடிகிறது வந்து டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டோஜி பேட்டர்ன்ஸை நம்ம ட்ரேடிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் டோஜி, இது வந்து பீரிஷ் டோஜி. ஸோ இது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணாம அதர் இண்டிகேட்டர்ஸ்க்கு கூட இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து ஒரு டோஜியா இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இதுதான் ஒரு பேசிக்ஸான டோஜி பேட்டர்னுடைய பேசிக்ஸ் இதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து சப்போர்ட் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 டச்சஸ் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே இந்த பியரிஷ் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு ஒரு டோஜி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டோஜி கிரியேட் ஆனாவே நமக்கு தெரியும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல இது வந்து டே டைம் ஃப்ரேமு. ஸோ நீங்க அதை வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமா லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு உங்களுக்கு அந்த டே பயாஸ் வந்து புல்லிஷா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த டே வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டோஜி அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் முடிவில் ஒரு டோஜிக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பியரிஷ். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் விட லோவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி தான் சார்ட்ஸை வந்து டோஜியை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிஃப்டி வந்து 20,000 க்ளோஸ் ஆயிருக்குன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது 19,900 ஓப்பன் ஆகும். ஸோ 100 பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஆகும். அது வந்து கேப்
அப் கேப் டவுன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேப் அப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கேப் அப்னா இப்போ 20,000 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஓப்பன் ஆகும்போதே 20,100 ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப பேரிஷான மூவ்மெண்ட் இருக்கும்போது கேப் டவுன் ஆகும், ரொம்ப புல்லிஷா இருக்கும்போது கேப் அப்பும் ஓப்பன் ஆகும். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அதனுடைய அப்படியே கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு அப்படியே ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து மேல் நோக்கியும் போகலாம், அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண பிறகு திரும்பவும் அந்த ப்ரைஸ் வந்து திரும்ப அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போகலாம். இந்த ரெண்டு செனரியோஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்டர்டே பியாஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் அப் கேப் டவுன். ஸோ கேப் அப்ல எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பாருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆன உடனே அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படியே போயிருக்கு. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ரைஸஸ்னுடைய அதனுடைய ப்ரைஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். அதே அடுத்தடுத்து பாருங்க, அடுத்தடுத்த டேஸ்ல இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த கேப் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கலாம். ஒன்ஸ் சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ண பிறகு திரும்பவும் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் அது மேல் நோக்கியோ அல்லது பழையபடி அந்த பழைய ட்ரெண்டையோ கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ டோஜி பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், கேப் அப் கேப் டவுன் பார்த்தோம். அடுத்து வந்து எங்கல்ஃபிங், புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் இதனுடைய பாடியை விட டபுள் த சைஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி ரெட் கேண்டில், அதுக்கடுத்து வரக்கூடிய புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த டபுள் த பாடியாக இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி அதாவது இந்த புல்லிஷ் கேண்டிலை விட அடுத்து வரக்கூடிய ரெட் கேண்டில் வந்து பியரிஷ் இருந்துச்சுன்னா அது வந்து பியரிஷ் எங்கல்ஃபின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க, 4 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க இங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் எந்த இடத்துல நம்ம பெரும்பாலும் வந்து இந்த டோஜி பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். சேம் வே நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் யூஸ் பண்ணணும். அங்கதான் வந்து அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்க எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் டைம்ல அந்த அளவுக்கு அது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க வந்து லோயர் டைம்ல யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது 4 ஹவர்ஸ் அல்லது 1 டேக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லோயர் டைமில் ஃப்ரேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட் இப்போ ஒரு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டையோ அல்லது ரெசிஸ்டன்ஸையோ ரீச் பண்ணும்போது நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸை இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எடுக்கலாம். ஸோ சேம் வே நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்தடுத்து அதாவது நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டர்ஸுக்கு அடிஷ்னலாக இது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எதையுமே வந்து வெறும் இண்டிவிஜுவலாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹராமி பேட்டர்ன்ஸ் அப்படின்றது ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம எங்கல்ஃபிங் பார்த்தோம். எங்கல்ஃபிங்ன்றது ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டிலினுடைய பாடியை விட டபுள் த சைஸ் இருந்தால் அதுதான் வந்து எங்கல்ஃபிங் சொல்லுவோம். ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினுடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஹராமியும் அதனுடைய ஆப்போசிட் தான். ஹராமின்றது எங்கல்ஃபிங்கோட ஆப்போசிட். ஸோ ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல சப்போர்ட்டை ரீச் ஆயிடுச்சு. சப்போர்ட்டை ரீச் ஆன உடனே அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அந்த இன்னர் பாடிக்குள்ள இந்த பாடியை விட ஆப் சைஸ் இருக்கும். இது வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ளவே இருக்கும். ஸோ அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய இது வந்து புல்லிஷ் ஹராமி, இது வந்து பியரிஷ் ஹராமி. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். லோயர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ 1 டே அல்லது 4 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ்ல நீங்க இது யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு கீழே லோயர் டைம் ஃப்ரேமில் அதை வந்து யூஸ் பண்ணுறது இன்வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி இதுவும் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ரீச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து புல்லிஷ் ஹராமி. ஸோ புல்லிஷ் ஹராமி, இந்த புல்லிஷ் ஹராமின்றது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் மாறி இருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்லேருந்து அடுத்து வந்து இந்த வித்தின் பாடிக்குள்ள, இந்த பாடிக்குள்ளவே வந்து சின்னதாக வந்து ஒரு கிரீன் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஹராமி பேட்டர்ன். இந்த ஹராமி பேட்டர்ன் வச்சுன்னா அடுத்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா 4 hours டைம் ஃப்ரேமுக்கு மேலே இருக்கிறதுல ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும். மற்றபடி மற்ற இடத்துல ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து பிஎஸ்சிங். பிஎஸ்சிங் அப்படின்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ண உடனே ஸோ அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மூவ் பண்ணி இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே அதனுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுடைய 50% பாடிக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இதை வந்து பிஎஸ்சிங். ஸோ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் குறிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் பண்ண உடனே ரெசிடென்ஸை ரீச் பண்ண உடனே அந்த ரெசிடென்ஸ் லெவலில் கரெக்டாக வந்து அந்த அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு விட அதுக்கடுத்த கேண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஐயை ரீச் பண்ண உடனே அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ரேப்பிடாக குறைஞ்சு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பாடிக்கு ஈக்குவலாவோ அல்லது 50% கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து டார்க் கிளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை பேட்டர்னில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க. நம்ம இதுதான் வந்து பிஎஸ்சிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, பிஎஸ்சிங் டார்க் கிளவுட் கவர். ஸோ இதே மாதிரி பார்த்துங்க. ஸோ ஹையர் ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பியரிஸாக இருந்துச்சுன்னா ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு டவுன் ட்ரெண்டு சப்போர்ட் ரீச் பண்ணுச்சு. அதுக்கடுத்தும் அடுத்து வந்து இந்த பேட்டர்ன் பிஎஸ்சிங்கும் டார்க் கிளவுட் கவரும் இந்த மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் க்ரூஸ் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ன்றது ஒரு 3 கண்டினியூஸான ஒரு க்ரீன் கேண்டல் தான் வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு பேசிக்கான பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் இது வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது 3 ஒயிட் சோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க அடுத்த நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது பேசிக்காக சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ்க்கானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் விட செகண்ட் கேண்டில் ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் விட தேர்ட் கேண்டில் அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் பிஎஸ்சிங் மாடல். அதனுடைய இன்வெர்ஷன் தான் வந்து 3 பிளாக் க்ரௌஸ். ஓகேங்களா, இதனுடைய ஆப்போசிட் தான் இது. ஸோ இது ஒரு இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டினியூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி டார்க் கிளவுட் க்ரௌஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸஸ் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் கீழே இருக்கும். அதே மாதிரி 3 ஒயிட் ஷோல்டர்ஸ் நீங்கள் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த நாட்களில் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் மேல் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாட்கள்லையும் ப்ரைஸஸ் வந்து என்னுடைய மூவ்மெண்ட்ஸ் மேல் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் த்ரீ பிளாக் கிளவர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாட்களில் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜஸ்ட் நீங்கள் இதே மாதிரி இதை வந்து லோயர் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்வேலிடாக இருக்கும். நீங்கள் ஒன்லி 4 ஹவர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸாக யூஸ் பண்ணணும். ஒன்லி இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அடிஷ்னல் அதுதான். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஆசிலேட்டர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மூவிங் எவரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.